மகாபாரதம் மகாபாரதம். பூமியில் தர்மம் நிலைக்க, புவியில் அன்பு தழைக்க, அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ. மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க, பாஞ்சாலி மானம் காக்க, பாரே வியந்து பார்க்க, பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க. மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல தங்கள் சுய அடையாளத்தை மறைத்து கொண்டு மத்ஸ்ய தேசத்தில் மக்களோடு மக்களாக மாறுவேடத்தில் 1 வருட காலம் வாழ வேண்டும் என்பதை பாண்டவர்கள் தீர்மானிக்கிறார்கள்னு கேட்டோம். இந்த அத்தியாயத்துல மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 40, மானம் காத்தல். பாண்டவர்கள் விராடனிடத்தில் வேலை கேட்டு போன போது அவர்கள் தாங்கள் தீர்மானித்தது போல் மாறு வேடங்களில் இருந்தாலும் அவர்கள் முகத்தில் இருந்த பொலிவை கண்டு இவர்களை பார்த்தால் குற்றேவல் புரிபவர்கள் போல் இல்லையே என்று எண்ணி தயங்கினான். ஆனால் பாண்டவர்கள் வற்புறுத்தியதில் தைரியம் கொண்டு அவர்கள் கேட்ட பணியில் அவர்களை அமர்த்தினான். தருமன் கங்கன் என்ற பெயருடன் விராடராஜனுக்கு ஆஸ்தான தோழனாக இருந்து கொண்டு அவனுடன் சொக்கட்டான் ஆடி அவனை மகிழ்வித்தான். பீமன் வல்லவன் என்ற பெயரில் மடப்பள்ளி தலைவனாக வேலை செய்து வந்தான். அவ்வப்போது பிரசித்தி பெற்ற மல்லர்களுடன் குஸ்தி பிடித்து அரசனை மகிழ்வித்து வந்தான். அர்ஜுனன் பிருகன்னலை என்ற பெயருடன் அந்தப்புற பெண்களுக்கும் விராடன் மகள் உத்தரைக்கும் மற்றும் தோழிகளுக்கும் நிருத்தியமும் கானமும் வாத்தியங்கள் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்தான். நகுலன் தந்தரிபாலன் என்ற பெயரில் குதிரைகளை பழக்குவதிலும் அடக்குவதிலும் அவற்றின் நோய்களுக்கு சிகிச்சை செய்வதிலும் திறமை காட்டி விராடனுக்கு சேவை செய்து வந்தான். சகாதேவன் தாமக்கிரந்தி என்ற பெயரில் பசுக்களையும் காளைகளையும் பராமரித்து வந்தான். பாஞ்சாலி சைரந்திரி என்ற பெயரில் விராடனின் மனைவி சுதேஷ்ணையிடம் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்தாள். சுதேஷ்ணையின் சகோதரன் கீச்சகன் விராடனுடைய சேனை தலைவன். அவனும் அவனுடைய குலத்தவரும் விராடனுடைய படை வீரர்களாக இருந்து விராட ராஜனுடைய பலத்தை மிகவும் பெருக்கினார்கள். மத்ஸ்ய தேசத்திற்கு உண்மையான அரசன் கிழவன் விராடன் அல்ல, கீச்சகனே என்று பாமர ஜனங்கள் சொல்லி வந்தார்கள். அந்த அளவிற்கு அவனுடைய செல்வாக்கு ஓங்கியிருந்தது. அந்த கீச்சகன் தன் செல்வாக்கால் செருக்கடைந்திருந்தான். அவன் திரௌபதியை கண்டது முதற்கொண்டு காம விகாரமடைந்து, இவள் ஒரு வேலைக்காரி தானே, இவளை எளிதில் அடையலாம் என்று எண்ணி பலமுறை முயற்சி செய்தான். ஆதரவற்ற பெண் என்றாலே எல்லா காலத்திலும் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். இதை பற்றி பாஞ்சாலி வெளியே சொல்ல கூச்சப்பட்டாள். ஆனால் அனைவரிடமும் தன்னை யாராவது அவமதித்தால் தன் பதிகளான கந்தர்வர்கள் இரகசியமாக வந்து வதம் செய்து விடுவார்கள் என்று சொல்லி கொண்டு வந்தாள். அவளுடைய ஒழுக்கத்தை பார்த்து கந்தர்வர்களை பற்றி அவள் சொன்னதை எல்லோரும் நம்பி வந்தார்கள். ஆனால் கீச்சகன் கந்தர்வர்களை பற்றி கவலைப்படவில்லை. பல தடவை திரௌபதியை அடைய முயன்று பயன் பெறாமல் கடைசியில் தன்னுடைய சகோதரி சுதேஷ்ணையிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான். உன்னுடைய பணிப்பெண் சைரந்திரியை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை. அவளை எப்படியாவது என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சகோதரியை கெஞ்சினான். சொல்ல வேண்டிய புத்திமதியும் நல்ல வார்த்தைகளும் அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். கீச்சகன் கேட்கவில்லை. முடிவில் கீச்சகன் சொன்னதை ஒப்புக்கொண்டாள். ஒரு நாள் இரவு அவள் சைரந்திரியை கூப்பிட்டு,
நீ தம்பி கீச்சகன் வீட்டுக்கு போய் இன்று அங்கே பக்குவமாக இருக்கும் மதுபானத்தை இந்த பாத்திரம் நிறைய வாங்கி வா என்று கூறி அழகிய பொன் கலத்தை அவளிடம் கொடுத்தாள். சைரந்திரி, நான் இந்த நேரத்தில் கீச்சகன் வீட்டுக்கு தனியாக போக மாட்டேன், வேறு யாரையாவது அனுப்புங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் சுதேஷ்னை அவளை கண்டித்து நீதான் போக வேண்டும் என்று அனுப்பி வைத்தாள். கீச்சகன் வீட்டில் காம வெறி கொண்ட அந்த நீச்சன் அவளை கெஞ்சியும் வற்புறுத்தியும் தொந்தரவு செய்தான். சைரந்திரி அவனை பார்த்து, ராஜகுலத்தை சேர்ந்த நீ கீழ் ஜாதியை சேர்ந்த என்னை ஏன் விரும்புகிறாய்? நசிந்து போவாய். எனக்கு காவலாயிருக்கும் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு உன்னை வதம் செய்து விடுவார்கள் என்று மிரட்டியும் பார்த்தாள். அதையும் மீறி கீச்சகன் அவள் கையை பிடித்து இழுத்தான். திரௌபதி அவள் கையிலிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு வெளியே ஓடினாள். கீச்சகன் கோப வெறி கொண்டு அவளை துரத்தினான். அரச சபையில் இருந்த அனைவர் முன்னிலையிலும் அவளை சி தாசி என்று ஏசி பலர் பார்க்க அவளை காலால் உதைத்தான். அவன் மேலிருந்த பயத்தால் யாரும் அவனை தடுக்கவில்லை. விராடனும் கீச்சகனின் அக்கிரமத்தை கண்டிக்க முன்வரவில்லை. இது திரௌபதிக்கு 2வது முறையாக நேர்ந்த திக்கற்ற நிலை. அன்றிரவு அவள் பீமன் படுத்திருந்த சமையலறைக்கு சென்றாள். அவனிடம், இந்த நீச்சனாகிய கீச்சகனை உடனே வதம் செய். உங்களுடைய சத்தியத்தை காப்பதற்காக நான் விராடனுக்கு சந்தனம் அரைத்து தரும் தாதியாக இருந்து வருகிறேன். மதிப்பிற்கு உரியரல்லாதவர்களுக்கு பணிவிடை செய்து வருகிறேன். என் கைகளை பார் என்று அழுதாள். பீமன் அவள் கண்ணீரை துடைத்து, இனி நான் தர்மனுடைய சத்தியத்தை அனுசரிக்கப் போவதில்லை. நீ என்ன சொல்கிறாயோ அதை செய்வேன். கீச்சகனையும் அவனுடைய சகல பந்துக்களையும் இப்போதே கொல்வேன் என்றான். அதற்கு திரௌபதி அவசரப்பட வேண்டாம் என்றாள். பிறகு இருவரும் ஒரு யோசனை செய்து முடிவு செய்தார்கள். மறுநாள் கீச்சகன் திரௌபதியை பார்த்து, சைரந்திரி, அரசனுக்கெதிரில் உன்னை கீழே தள்ளி காலால் உதைத்தேன். உன்னை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. சுகமாக என்னை வந்தடை. நீ மகாராணி போல் எல்லா போகங்களையும் அனுபவிப்பாய் என்று வற்புறுத்தினான். திரௌபதி பீமனுடன் சேர்ந்து செய்த முடிவுபடி அவனுக்கு இணங்கியது போல காட்டிக்கொண்டு, கீச்சகா, நான் சொல்வதை உண்மையாக நம்பு. நீ என்னுடன் சேர்வதை உன்னுடைய தோழர்களோ சகோதரர்களோ அறியக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் இரகசியத்தை காப்பாற்றுவாயானால் நான் உன் வசப்படுவேன் என்றாள். கீச்சகனும் அவளுக்கு வாக்கு கொடுத்தான். அதன்படி இரவில் யாரும் இல்லாத நடனசாலையில் சந்திப்பதாக திரௌபதி கூறினாள். அன்றிரவு நடனசாலையில் இருந்த கட்டிலில் பீமன் போர்வையால் தன்னை மறைத்து கொண்டு படுத்திருந்தான். அது தெரியாமல் படுத்திருப்பது சைரந்திரி என்று எண்ணி அருகில் சென்ற கீச்சகனை சிங்கம் மானை பிடித்து வதைப்பது போல் துவம்சம் செய்து கொன்றான். பிறகு யாருக்கும் தெரியாமல் மடப்பள்ளிக்கு சென்று குளித்துவிட்டு உறங்கச் சென்றான். திரௌபதி நடனசாலையின் காவலாளிகளை எழுப்பி, கீச்சகன் என்னை இம்சிக்க வந்தான். என்னுடைய நாதர்களாகிய கந்தர்வர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள் என்று உரு தெரியாமல் சிதைந்திருந்த கீச்சகனின் பிரேதத்தை காட்டினாள். கீச்சகனுடைய உரு தெரியாத சடலத்தை கண்டு அனைவரும் பயமும் பீதியும் அடைந்தார்கள். அதன் பிறகு திரௌபதியை ஏறெடுத்து பார்க்கவும் தயங்கினார்கள். இவ்வாறு ராஜபோகத்தில் திளைத்திருந்த கீச்சகன் தகாத எண்ணங்களை வளர்த்து கொண்டதினால் எல்லாராலும் தூற்றப்பட்டு இறந்தான். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். கீச்சகன் இறந்து விட்டான்னு திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் நிம்மதி இருக்குமா? கீச்சகன் போன்ற ஒரு வீரனை யாரும் அறியாமல் மர்மமாக வந்து கொல்லக்கூடிய மாய பலமிக்க கணவர்களை கொண்டவள் திரௌபதி என்ற பயம் ஒரு பக்கம் இருக்க, இந்த செய்தி துரியோதனனை சென்று அடையுமா? சென்று அடைந்தால் அவனுக்குள் எச்சரிக்கை மணி அடிக்குமா? இப்படி பல கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம்
மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதம். ராதை கண்டான் உளக்குளிர கீதை சொன்னான், புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான், அருள்பால கோவிந்தன் வந்தான், அருள்பால கோவிந்தன் வந்தான்.